இது உனக்கும் எனக்குமான நேரம். எனவே சற்று நேரம் அனைத்தையும் மறந்து என் வார்த்தையை மட்டும் கேட்பாயாக. இதை நீ இப்போது கேட்பது தற்செயலில்லை. உலகத்தின் சத்தங்கள் எல்லாம் ஓய்ந்த பிறகு உன் மனதுக்குள் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அல்லவா? கொஞ்சம் அமைதியாக இரு. உன் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்து. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் பரவாயில்லை. இப்போது நீயும் நானும் மட்டும்தான். உன் இருதயம் கனத்திருக்கிறது என்று எனக்கு தெரியும். முகம் முழுக்க சிரிப்பை பூசிக்கொண்டு உள்ளுக்குள் அழுது கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். யாரோ ஒருவர் வந்து பரவாயில்லை, எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்ல மாட்டார்களா என்று உன் ஆத்துமா ஏங்கிக் கொண்டிருக்கிறது. மகனே, மகளே, உன் பாரத்தை இறக்கி வைக்கத்தான் இந்த நேரம். உன் குடும்பம், நீ உயிராக நேசிக்கும் உன் குடும்பம். ஆனால் இன்று அதுவே உனக்கு மிகப்பெரிய அழுத்தமாக மாறியிருக்கிறது. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய். எல்லோருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிறாய். எல்லோருடைய முகத்திலும் சிரிப்பை வரவழைக்க நீ பாடுபடுகிறாய். அப்பாவுக்கு என்ன வேண்டும், அம்மாவுக்கு என்ன வேண்டும், பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும், வாழ்க்கை துணைக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்கிறாய். ஆனால் உனக்கு என்ன வேண்டும்? நீ நன்றாக இருக்கிறாயா என்று கேட்கத்தான் அங்கு ஆட்கள் இல்லை. இந்த தனிமை உன்னை வாட்டுகிறது. சில நேரங்களில் கோபம் வருகிறது. நான் யாருக்காக வாழ்கிறேன்? என் உழைப்புக்கு என்ன மதிப்பு? என்னை ஒரு இயந்திரம் போல நடத்துகிறார்களே என்று உன் மனம் குமுறுகிறது. வெளியே சொல்ல முடியவில்லை. சொன்னால் சண்டை வரும், சமாதானம் கெட்டுப்போகும் என்று பயந்து எல்லா வார்த்தைகளையும் நீ உனக்குள்ளேயே விழுங்கிக் கொள்கிறாய். அந்த அடக்கி வைக்கப்பட்ட வார்த்தைகள்தான் இப்போது உன் நெஞ்சை அடைக்கும் பாரமாக மாறியிருக்கிறது. எல்லோரும் உன்னை பலசாலி என்று நினைக்கிறார்கள். அவன் பார்த்து கொள்வான், அவள் சமாளித்து விடுவாள் என்று சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு போகிறார்கள். அந்த எதிர்பார்ப்பு, அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் உன்னை நசுக்குகிறது. நீயும் ஒரு மனிதன்தான். உனக்கும் உணர்வுகள் இருக்கிறது. உனக்கும் சோர்வு வரும், உனக்கும் அழுகை வரும். ஆனால் அழக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாய். பணம் ஒரு பக்கம் அழுத்துகிறது, பொறுப்புகள் ஒரு பக்கம் அழுத்துகிறது. எதை சமாளிப்பது என்று தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கிறாய். சில நேரங்களில் எங்காவது ஓடிப்போய் விடலாமா என்று கூட தோன்றுகிறது. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டம்? நான் என்ன பாவம் செய்தேன் என்று என்னை பார்த்து கேட்கிறாய். என் அன்பு பிள்ளையே, நான் உன்னை உற்று பார்க்கிறேன். நீ சோர்ந்து போனது தவறு இல்லை. நீ களைத்து போனது பாவம் இல்லை. நீ பலவீனமானவன் அல்ல. நீ இவ்வளவு காலம் தாங்கினாயே, அதுவே உன் பலம்தான். ஆனால் அந்த பலம் இப்போது போதாது என்று நீ உணர்கிறாய். உண்மைதான். உன் சுய பலத்தால் இனி இதை தூக்க முடியாது. அதனால்தான் நான் சொல்கிறேன், அந்த சுமையை என் தோளில் இறக்கி வை. என் வார்த்தையை நன்றாக கவனி. நான் உன்னை ஒரு அடிமையாக படைக்கவில்லை. நான் உன்னை என் பிள்ளையாக படைத்தேன். உன் குடும்பத்தை நான் தான் உனக்கு கொடுத்தேன். இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த குடும்பத்தின் பாரத்தை நீ தனியாக சுமக்க வேண்டும் என்பது என் சித்தம் அல்ல. நீ அனைத்தையும் உன் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு என்னால் முடியவில்லை ஆண்டவரே என்று கதறுகிறாய். கீழே இறக்கி வை. முதலில் உன் மனதிற்குள் இருக்கும் அந்த குற்ற உணர்ச்சியை தூக்கி எறி. நான் இன்னும் அதிகமாக செய்திருக்க வேண்டுமோ? நான் நல்ல மகன் இல்லையோ? நான் நல்ல தாய் இல்லையோ என்ற கேள்விகள் உன்னை வதைக்கின்றன. வேண்டாம், நீ உன்னால் முடிந்ததை செய்திருக்கிறாய். உன் அன்பில் எந்த குறைவும் இல்லை. மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது அவர்களின் குறை, உன்னுடைய குறை அல்ல. மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள். நான் உன் இருதயத்தை பார்க்கிறேன். உன் குடும்பத்திற்காக நீ சிந்தின ஒவ்வொரு துளி வியர்வையையும் நான் கணக்கில் வைத்திருக்கிறேன். அவர்கள் நன்றி சொல்லாமல் போகலாம். அவர்கள் உன்னை தூக்கி எறியலாம். ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இப்போது ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறேன். உன் குடும்பத்தை மாற்றுவது உன் கையில் இல்லை. உன் கணவனின் குணத்தை, உன் மனைவியின் சுபாவத்தை, உன் பிள்ளைகளின் போக்கை உன்னால் மாற்ற முடியாது. நீ அதை மாற்ற முயற்சிக்கும் போதுதான் சோர்வடைகிறாய். அதை என்னிடம் விட்டுவிடு. நான் மனிதர்களின் இருதயத்தை மாற்றுகிறவர். கல்லான இருதயத்தையும் சதையான இருதயமாக்க என்னால் முடியும். நீ போராடியது போதும். நீ வாதாடியது போதும். நீ அழுது புலம்பியது போதும். இப்போது அமைதியாக இரு. வேதம் சொல்கிறது,
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உனக்கு தருவது பணத்தை அல்ல, புகழை அல்ல. நான் உனக்கு தருவது இளைப்பாறுதல். உன் மனதுக்கு ஓய்வு தேவை. உன் சிந்தனைக்கு ஒரு தூக்கம் தேவை. எப்பொழுது பார்த்தாலும் அடுத்து என்ன நடக்கும், நாளைக்கு என்ன செய்வோம் என்ற பயம் உன்னை அரித்துக் கொண்டே இருக்கிறது. நாளைக்கையை பற்றி கவலைப்படாதே. நாளைக்கான தேவையை நான் அறிவேன். வானத்து பறவைகளைப் பார், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, ஆனாலும் நான் அவைகளுக்கு போஷிக்கிறேன். உன் குடும்பத்தை காப்பாற்ற நான் இருக்கிறேன். நீ ஏன் அந்த பொறுப்பை உன் தலையில் எடுத்துக் கொள்கிறாய்? நீ ஒரு கருவி மட்டுமே. குடும்பத்தின் தலைவன் நீ அல்ல. நான் தான் அந்த வீட்டின் தலைவன். என்னை உன் வீட்டுக்குள் அனுமதி. உன் கவலைகளை மூட்டையாக கட்டி என் வாசலில் வைத்துவிடு. இப்போது நாம் ஒரு சிறிய பயிற்சியை செய்யப் போகிறோம். உன் கண்களை மூடிக்கொள். நீ எங்கிருந்தாலும் பரவாயில்லை. அமர்ந்திருந்தாலும் படுத்திருந்தாலும் கண்களை மூடு. ஒரு ஆழமான மூச்சு விடு. மூச்சை உள்ளே இழுக்கும்போது என் சமாதானம் உனக்குள் செல்வதாக நினைத்துக்கொள். மூச்சை வெளியே விடும்போது உன் கவலைகள், பயங்கள், குடும்ப பாரங்கள் எல்லாம் வெளியேறுவதாக நினைத்துக்கொள். மீண்டும் ஒரு முறை ஆழமாக உள்ளே இழு, மெதுவாக வெளியே விடு. இப்போது உன் மனக்கண் முன்னாடி ஒரு காட்சியை பார். நீ ஒரு பெரிய மலையின் அடிவாரத்தில் நிற்கிறாய். உன் முதுகில் ஒரு பெரிய பாறை இருக்கிறது. அதுதான் உன் குடும்ப பாரம். கடன் பிரச்சனை, உறவு சிக்கல்கள், எதிர்கால பயம் எல்லாம் அந்த பாறைக்குள் இருக்கிறது. அது உன்னை அழுத்துகிறது. உன்னால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை. இப்போது நான் உன் அருகில் வருகிறேன். உன் தோளில் கை வைக்கிறேன். பிள்ளையே, இதை கீழே இறக்கி வை என்று சொல்கிறேன். நீ மெதுவாக அந்த பாறையை என் பாதத்தில் இறக்கி வைக்கிறாய். இறக்கி வைத்தவுடன் உன் உடல் எவ்வளவு லேசாகிறது என்று உணர்கிறாயா? அந்த பாரம் இப்போது உன்னுடையது அல்ல, அது என்னுடையது. நீ நிமிர்ந்து நிற்கிறாய். குளிர்ந்த காற்று உன் முகத்தில் வீசுகிறது. இதுதான் விடுதலை. இதுதான் என் சமாதானம். இனி நீ வீட்டுக்கு செல்லும்போது இந்த பாரத்தை திரும்பவும் தூக்கிச் செல்லக்கூடாது. அதை என் பாதத்திலேயே விட்டுவிடு. பிரச்சனைகள் வரும், புயல் வீசும், ஆனால் நீ பயப்பட மாட்டாய். ஏனென்றால் பாரத்தை சுமப்பவர் உன் கூடவே வருகிறார். உன் குடும்பத்தில் இருக்கும் சண்டைகள், கூச்சல்கள் எல்லாம் விரைவில் அடங்கும். எந்த வீட்டில் சமாதானம் இல்லையோ அந்த வீட்டில் என் சமாதானத்தை நான் கட்டளையிடுகிறேன். உன்னை யார் காயப்படுத்தினார்களோ அவர்களை மன்னித்துவிடு. அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். நீ மன்னிக்கும் போது நீ விடுதலை அடைகிறாய். கோபத்தை வைத்துக் கொள்ளாதே, அது உன்னைத்தான் அழிக்கும். எல்லாவற்றையும் மறந்துவிடு. இன்று புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல உன் மனதை வைத்துக்கொள். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். உன் கண்ணீர் துருத்தியில் என் கிருபை நிரம்பி வழியும். உன் நிந்தைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். யார் உன்னை ஒதுக்கி வைத்தார்களோ அவர்களே உன்னை தேடி வருவார்கள். இது என் வாக்குறுதி. இப்போது உன் மனம் லேசாகி இருப்பதை நான் உணர்கிறேன். உன் இருதயத் துடிப்பு சீராகி இருக்கிறது. அந்த பதட்டம் விலகிவிட்டது. உனக்குள் ஒரு தைரியம் பிறந்திருக்கிறது. இந்த தைரியம் உன்னுடையது அல்ல, இது என்னுடையது. இந்த நாளை, இந்த இரவை என் கையில் ஒப்புக்கொடு. நிம்மதியாக தூங்கு. உலகமே எதிர்த்து நின்றாலும் உன்னை தாங்க நான் இருக்கிறேன். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உன் எல்லைகள் விஸ்தாரமாக்கப்படும். பயப்படாதே, திகையாதே. நானே உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வார்த்தைகள் உன் ஆத்துமாவுக்குள் ஆழமாக சென்றிருக்கிறது. ஒரு புதிய சமாதானம் உன்னை ஆட்கொண்டிருக்கிறது. உன் பாரம் நீங்கி ஒரு அமைதி நிலவுகிறது என்றால் உன் இருதயத்திலிருந்து உண்மையாக அமைதியாக ஆமென் என்று சொல். உன் நிம்மதி நிலைத்திருக்கட்டும். போய் இளைப்பாறு.